இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாளிலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி அவரை ஸ்தோத்திரிக்க துதிக்க கொடுத்திருக்கிற கிருபைக்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். அநேக வாக்குத்தத்த வசனங்களை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே வருகிறார். ஆகவே இந்த வாக்குத்தத்த வசனங்களை நாம் உறுதியாய் நாம் பற்றிக்கொள்வோம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். கொடியவன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான் என்று சொல்லி ஏசாயா 29வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். கர்த்தர் இந்த காலை நேரத்திலே நம்ம கொடுத்திருக்கிற எல்லா வசனங்களுக்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நம்முடைய பிள்ளைகள் அவருடைய கரங்களின் செயலாய் இருக்கிறார்கள். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. ஆகவே கர்த்தர் அந்த பிள்ளைகளின் மூலமாய் பெரிய காரியங்களை அவர் செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். அது யாராக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அவர்களை வைத்து பெரிய காரியங்களை தேவன் செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் அவர் காணப்படுகிறார். ஆகவே கண்களை மூடி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தாவை யாரை கொண்டும் நீர் பயங்கரமான காரியங்களை நீர் செய்ய முடியும். நீங்கள் புருஷராக இருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோடு கூட நாம் இந்த புதிய மாதத்தை நாம் துவங்கி வெற்றியோடு முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய தேவாதி தேவனை இந்த நேரத்திலே நாம் ஸ்தோத்திரித்து நாம் பாடலாம். அவர் வானங்களை ஒருவராய் விரித்த தேவனாய் இருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராய் இருக்கிறார். அதை காப்பவராய் இருக்கிறார். அலைகளை அடக்குகிறவராய் காணப்படுகிறார். அலைகளை பார்த்து நீ அடங்கியிரு, இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராதே என்று சொல்லி கட்டளை கொடுக்கிற தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை கொடுக்க நிற்கும். காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற காற்றை போல இருக்கிற துன்பங்கள், கடலின் அலையை போல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒரு வார்த்தையினாலே அடக்குவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே அவருடைய மகத்துவத்தை இந்த பாடலின் மூலமாக பாடி நாம் நம்முடைய தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். सर्वसृष्टि काப்பவனீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். सर्वसृष्टिக்கும் எஜமான நீரே, सर्वसृष्टि Hallelujah.
சபையின் பெயரும் கன்மலை கிறிஸ்து சபை என்று சொல்லி நாம் பெயரிட்டு இருக்கிறோம். அவரே தலைக்கு மூளைக்கண்ணாய் காணப்படுகிறார். அவர் அஸ்திபாரமாய் அவர் காணப்படுகிறார். அப்பொழுது அது அசைக்கப்படாது. பாதாளத்தின் வாசல்கள் தேவனை மேற்கொள்ளாதபடிக்கு காத்துக்கொள்ளும் அப்பா. இரத்த கொட்டைக்குள்ளாய் எங்க சபையை மறைத்து கொள்ளும், பாதுகாப்பை கொடுத்தரலும் என்று சொல்லி இந்த கவியை பாடும் பொழுது நம்முடைய சபையை முற்றிலுமாய் அர்ப்பணித்து இந்த சபையை போஷிக்கிறவர், சபையில் உள்ளவர்களை போஷிக்கிறவர், ஆகாரத்தினால் மாத்திரமல்ல வசனத்தினாலே போஷிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனோட வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். ஆகவே அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை பாடி, இந்த கவியை பாடி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி சபையை அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். அப்படியே நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமா. இந்த மாதம் முழுவதும் வருட துவக்கத்திலிருந்து இதுவரைக்கும் 8 மாதங்கள் வரை கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நான் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, நான் நடக்க முடியாத பொழுது கரம் பிடித்து என்னை நடத்தினவர். என்னால் நடக்க முடியவில்லை என்று சொல்லி நான் சோர்ந்து போயேன். கால்களெல்லாம் சோர்ந்து போன பொழுது நம்மை கரம் பிடித்து நடத்தின தேவன். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. முழங்கால் தளர்ந்த பொழுது தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்தின தேவன். மங்கி எறியுகிற திணியை அணையாத தேவன். நெறிந்த நாணலை முறியாத தேவனாய் அவர் காணப்படுகிறார். தேவனே, அப்படித்தான் எங்களை நடத்தி கொண்டு வந்தீர். நாங்கள் எங்கள் சுய பலத்தால் நாங்கள் ஓட பார்த்தோம், ஓட முடியவில்லை. தகப்பனே, எதையுமே எங்கள் பலத்தினாலே நான் செய்வேன் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அதை முடியவில்லை அப்பா. உண்மை மாத்திரம் சார்ந்து இவ்வளோ நாட்கள் நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம், இவ்வளோ மாதங்கள் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி அவருடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அவருடைய பலத்தின் மேல் நாம் சார்ந்து கொள்வோம். வனாந்தரத்திலே அவருடைய மார்பின் மீது சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார் என்று சொல்லி உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். சோர்ந்து போகிற நேரங்களிலெல்லாம் அவர் மார்பின் மீது நாம் சாய்ந்து இளைப்பாறுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். யோவான் அவர் மார்பிலே சாய்ந்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனே, அப்படிப்பட்ட கிருபை நீர் எங்களுக்கு தாரும். உலகத்தின் மீது சாயாதபடி, மற்ற காரியங்களின் மீது நாங்கள் சாயாதபடிக்கு உம்மீது சார்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். நான் உண்மை சார்ந்திடும் நேரம் என் துன்பங்கள் எல்லாம் மறப்பேன். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? தேவனே, உமக்கு நன்றி, நன்றி. சோத்திரம், 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 சோத்திரம். முழு உள்ளத்தோடு நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். முழு பலத்தோடு நான் உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறீர். நானும் உயிருள்ளவளாய் நான் இங்கு நிற்கிறோம். மரித்தவர்களும் மரணத்தில் இருப்பவர்களும் தேவனை துதிக்க முடியாது. பாதாளத்தில் இருப்பவர்களும் அவரை துதிக்க முடியாது. நாசியில் சுவாசமுள்ள யாவும் அவரை துதியுங்கள். ஆம் தகப்பனே, மரம், செடி, கொடிகள், பறவைகள், நீரூற்றுகள் எல்லாம், ஆறுகளும் கூட கை கொட்டி உம்மை துதிக்கிறதப்பா. நாங்கள் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். ரூபமாக படைக்கப்பட்ட நாங்கள் துதிக்காமல் இருந்தால்
தகப்பனே, உமக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கும் அப்பா. நாங்கள் உம்மை துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து நாங்கள் எங்கள் பாதையிலே கடந்து போகத்தக்கதாய் கிருபை செய்தலும். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. உடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாமல் இருப்பீராக. தேவனை, என்னை ஆசீர்வதியும், என்னை எல்லையை பெரிதாக்கும். உடைய வலது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். நாம் தகப்பனே, ஒரு சிறு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். அப்படியாக இந்த மாதம் முழுவதும் கடந்து போவதற்கு ஒவ்வொரு நாளை அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அடுத்த அடியை அவர் பார்த்து கொள்வார். நாம் இன்றைக்கு நடக்க வேண்டிய காரியங்களை பார்த்து முன்னேறத்தக்கதாய் தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2 கரங்களையும் கூப்பி அவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திற்கு நாம் வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்கிற ஒரு ஜீவ வார்த்தை யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம். யாத்திரை ஆகமம், யாத்திரை ப்ளஸ் ஆகமம், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். 13, 14 சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யாத்திராகமம் 14, 13, 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் யாரும் என் கூட வாசிக்கலையே? வாசித்தீங்களா? சத்தம் கேட்கலையே? சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். முதல் ஆலோசனை இதில் என்னன்னாக்கா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்று நீங்கள் வைராக்கியம் பாராட்டினால், நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் எப்படி இருக்கணும்? சும்மா இருக்கணும். நாமும் ஒரு பக்கம் யுத்தம் பண்ணிக்கிட்டு கர்த்தரையும் நீங்கள் யுத்தம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்கிறார் பாருங்க. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற முடிவை நின்று கொண்டு பாருங்கள். நின்று கொண்டுனா பொறுமையாக இருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற விடுதலையை பாருங்கள். உங்கள் எதிராளியை கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதத்தை கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற அந்த எதிராளியை நாளைக்கு நீங்கள் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் உங்களுக்காக ஜெயத்தை சம்பாதித்து தருவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதுக்கப்புறம் சில காரியங்களை சொல்றார். ஆண்டவரிடத்திலே நாம் முறையிட வேண்டிய அவசியம் இல்லை. விண்ணப்பத்தை வைக்கலாம், முறையிட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு வித்தியாசம் தெரியணும் நமக்கு ரெண்டுக்கும். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம், கேட்கலாம், வேண்டுதல் செய்யலாம், விண்ணப்பத்தை வைக்கலாம், மன்றாடலாம், கண்ணீர் விடலாம். ஆனால் முறையிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முறையிடுறது என்ன தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் பண்ணுறீங்க, எனக்கு பண்ண மாட்டீங்களா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்க? ஏன் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது? அதாவது ஆண்டவரிடத்துல குறை கண்டுபிடிக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க இல்லைங்களா, வனாந்திரத்தில் எங்களை சாகவா அழைத்து கொண்டு வந்தீர்கள்? யோனா சொல்கிறார், நான் மரண பரியந்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான். முறையிடுகிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்.
அருமையான தெய்வத்திலும் அந்த மாதிரி இருந்தால் நம்ம வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை எடுத்து போட்டுரும். அவர்கிட்ட போய் நின்று பேசுறதுக்கு நம்ம யாரும் யோசித்து பாருங்க. நம்ம நிலைமை என்ன, நம்ம யார், அவர் யார்? அண்டசராசிரத்தின் அதிபதி, சேனைகளின் கர்த்தர். அவர் ஒரு இடியை முழங்க பண்ணினார்னா நம்மளால நிற்க முடியுதா? யோசித்து பாருங்க. அப்படி பராக்கிரமம் உள்ள அவர்கிட்ட போயிட்டு ஏதோ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி, வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசுகிற மாதிரி, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அவர்கிட்ட சொல்லுவாங்க, பைபிள் நான் இனிமேல் வாசிக்க மாட்டேன், நான் இனிமேல் ஜெபம் பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க, நான் இனிமேல் கோயிலுக்கு போக மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன். யாருக்கு நஷ்டம்? திரும்பியும் நான் சொல்கிறேங்க, நம்ம விண்ணப்பம் வைக்கலாம், ஜெபிக்கலாம், வேண்டலாம், கண்ணீர் விட்டு கதறலாம், காலை பிடிச்சி கதறலாம், மன்றாடலாம், ஆனால் முறையீடு செய்யக்கூடாது. அதை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் சும்மா இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணலாம், அவ்வளோதான் வச்சுங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். நமக்கு எதிராளிகள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள், சத்துருக்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். யார் நமக்கு விரோதமாக இருப்பார்கள் என்பதை நம்ம யோசித்து கூட சில நேரத்தில் பார்க்க முடியாது. யார் நமக்கு விரோதமாக பேசுவா? நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க, பாசமாக பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க, மரியாதையாக பேசுவாங்க. பின்னால், முதுகுக்கு பின்னால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது. யார்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது. நம்ம எப்படி நம்மளை பற்றி மோசமாக பேசுகிறாங்க, நம்மளை தரக்குறைவாக பேசுகிறாங்க, அப்படின்றத மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்கன்றது எல்லாமே நம்ம போய் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. கண்டுபிடித்து கொண்டிருக்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெளிவாக தெரியும் நமக்கு விரோதமாக யார் இருக்கிறாங்க. அதில் சாத்தான் நமக்கு விரோதமாக எப்பொழுதுமே இருக்கிறபடினாலே கண்டிப்பாக என்ன செய்யுதுன்னா, அது அவன் அந்த சாத்தான் மற்றவர்களை நம்ம என்ன செய்கிறான்னாக்க நமக்கு விரோதமாக தூண்டி விட்டு கொண்டே தான் இருக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் கர்த்தர் நமக்கு வழக்காட வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்ம மௌனமாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் நம்மை ஒரு பரம தகப்பன் நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். நமக்காக என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் ஒன்றும் யோசித்து செய்கிறவர் இல்லை, சரிங்களா. நம்ம கடையில் போய் உட்காந்து தோசை ஆர்டர் பண்ணுறோம், இட்லி ஆர்டர் பண்ணுறோன்னா நமக்கு அவன் ஆர்டர் பண்ணுறதை அவன் பண்ணி கொண்டு வந்து தருகிறான் இல்லைங்களா. ஆனால் அதற்குரிய எல்லாமே அவன் ஏற்கனவே கடையில் இருக்குது. மாவுலேருந்து அவன் என்னென்ன நம்ம கேட்குறோமோ அதுக்குரிய ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. நம்ம போய் கேட்டவுடனே நமக்கு ரெடி பண்ணி தரான் இல்லைங்களா. ஒரு ஹோட்டல்லே அப்படி இருந்தால் நம்ம உருவாக்கி படைத்த ஆண்டவர் நமக்காக எவ்வளவு காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஆண்டவரே, எனக்குன்னு நீங்கள் சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கீங்க, அதினந்தின் காலத்திலே அதை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க ஆண்டவரே என்ற அந்த நம்பிக்கைக்குள்ளே, அந்த விசுவாசத்துக்குள்ளே நாம் வந்து விட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எப்பொழுது தேவன் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்களை, ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, எண்ணாகமம் 14வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். எண்ணாகமம் 14வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். நம்ம அதை சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இவ்வளவுதான், விசேஷம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நமக்கு செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டிய விதத்தில் அவர் கண்டிப்பாக செய்வார். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, உடனே சொல்றாரு பாருங்க, ஆனா நீங்க கர்த்தருக்கு விரோதமாக மட்டும் என்ன செய்யாதீங்க, கலகம் பண்ணாதிருங்கள். கர்த்தருக்கு விரோதமாக பேசாதீங்க, முறையிடாதீங்க, அவரை குற்றம் சொல்லாதீங்க, குறை சொல்லாதீங்க. கர்த்தருக்கு மேலே நீங்கள் கலகம் பண்ணாதிருங்கள் என்று ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். அப்போது நம்ம தேவனுடைய சன்னிதானத்தில் எவ்வளவு நம்ம தாழ்மையாக இருக்க வேண்டியது, பயபக்தியாக இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது இல்லைங்களா. மோசே பேசும்போதும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எரேமியா தீர்க்கதரிசி பேசும்போதும் என்ன சொல்கிறார் தெரியுமா, இன்னும் ஒரு தடவை நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் நான் வாயை முடிக்கிறேன், ஒரு தடவை பெர்மிஷன் கொடுங்க, கொஞ்சம் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வாயை முடிக்கிறேன் அப்படின்னு. தேவன் பேசும்போது தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாருனாக்கா, என்னுடைய கையை எடுத்து என் வாயை நான் மூடிக்கொள்ளும். யோபு கூட அதை தான் சொல்கிறாரு, என் கையை எடுத்து என் வாயை மூடிக்கொள்ளும். அவர் பேச ஆரம்பித்தா என் கையை எடுத்து நான் வாயை முடிக்கணும். அப்போது தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய்
இருக்க கடவுது. அது ஆபகுக்கு தீர்க்கதரிசி 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து அண்டசராசனத்தின் அதிபதியாக இருக்கிறார். முழு உலகமும் முழு மக்களும் என்ன செய்யணுமா? அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது அப்படின்றத அவர் சொல்கிறார். ஸோ அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், கண்டிப்பாக வந்து நம்ம ஆண்டோடைய பாதத்தில் நாம் நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அவர்கிட்ட ஒரு குறையும் கண்டுபிடிக்காமல், அவர்கிட்ட நம்ம குறை சொல்லாமல், அவர்கிட்ட போய் குறை சொல்லணும்னா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? குறை சொல்லாமல் தாழ்மையாக இருந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, கண்டிப்பாக நாம் நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய பாதத்திலே நாம் வைக்க வேண்டும். அப்போ விண்ணப்பங்களை பாதத்தில் வைக்கும்போது என்ன நடக்கும்னாக்கா, கண்டிப்பாக அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவர் அப்படித்தான் நம்ம ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, 11வது உபாகமம் 11வது அதிகாரம் 11 சுருக்கமாக சில வசனங்களை வாசிக்கிறேன். உபாகமம் 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அவரிடத்திலே அன்பு கூர்ந்து பிரமாணங்களை, கட்டளைகளை, நியாயங்களை, கற்பனைகளை எப்பொழுதும் கைக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த சிட்சை, நல்ல கவனிங்க, சிட்சைனா என்னன்னு தெரியுமா? நம்மளை வந்து அவர் வந்து கொஞ்சம் உபத்திரவப்படுத்துகிறது தான் சிட்சை. அவருடைய மகத்துவத்தையும், அவருடைய பலத்த கையையும், அவருடைய ஓங்கிய புயத்தையும், 3வது அதிகாரம் 2வது பகுதியில் அவருடைய அடையாளங்களையும், அவருடைய கிரியைகளையும், எப்படி எகிப்தில் வந்து குதிரைகள் ரதங்கள் பின்தொடர்ந்து வருகையில் அவைகளை அழித்து போட்டாரோ அந்த செய்கையையும், 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, பூமி வாயை திறந்து எலியாப் என்னும் ரூபனுடைய குமாரனை, தாத்தானையும் அபிராமையும் அப்படியே முழுங்கி போட்டது, கூடாரத்தோட குடும்பங்களோட விழுங்கி போட்ட அற்புதம். அதை வந்து அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை ஞாபகம் வைத்துட்டு இது வரைக்கும் அதெல்லாம் பார்க்காத தெரியாத உங்கள் பிள்ளைங்க கிட்ட நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறார். 7வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது, ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கு நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். 9வது வசனம், பிரவேசிக்கணும். நீங்கள் அந்த கானான் தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீடித்து வாழணும். அதனால உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற கற்பனைகளை கை கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள். திரும்ப 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 ஆண்டவருடைய வார்த்தை என்ன வருகிறது என்றால், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏன்னா அந்த பயம் என்பது விசுவாசத்தை எடுத்து போடுகிறது. பயம் இல்லாமல் இருந்தால் தான் விசுவாசம் செயல்படும் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் நம்ம பயப்படக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மீண்டும் மீண்டும் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் அதை அவர் திரும்பவும் செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ள வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது 16வது அதிகாரம், உபாகமம் 16வது அதிகாரம் 20வது வசனம். நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீதியையே பின்பற்றுவாயாக. ஏன் நம்ம வாழ்க்கையில் சில காரியம் இன்னும் நடக்கலை அப்படின்னா, நம்ம நீதியை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது அநீதியிலே இருக்கிறோமான்னு நம்ம யோசித்து பார்க்கணும். நீ பிழைக்க வேண்டும் என்றால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படியாக நீ என்ன செய்ய வேண்டும்? நீதியை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் அழகாக சொல்லி தருகிறார். ஸோ நீதின்னு சொன்னால் அடுத்தது அநீதி. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் எதுவுமே இல்லை. ஒன்று நாம் நீதி செய்கிறோம், இல்லைன்னா அநீதி செய்கிறோம். நீதி செய்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார். நம்ம வாழ்க்கையில் அநீதி காணப்பட்டால் அதுவே தேவன் நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாதபடிக்கு தடையாய் மாறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நாமே சில நேரத்தில் நாம் தேவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் மாறி விடுகிறோம். அருமையான தேவஜனமே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அடுத்தது 28வது அதிகாரம் 1வது வசனம் மாத்திரம் வாசிங்க. அது நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது, வாசிக்க நேரம் இல்லை. 28வது அதிகாரம் 1வது வசனம், உபாகமம். நான் இன்று உனக்கு விதித்திருக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ய நீ கவனமாய் இருந்தால், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கவனமாயிரு, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடு. நீதி, கவனம், உண்மை, இவைகளெல்லாம் தேவனுடைய
ஆசீர்வாதங்களை நம்முடைய மடியிலே கொண்டு வந்து கொட்டும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏற்ற காலத்திலே கர்த்தர் ஏற்ற காரியங்களை செய்வார். நமக்கு என்ன பண்ணுவார்? நமக்கு வந்து வழக்காடி நமக்காக யுத்தத்தை செய்து அவர் ஜெயத்தை சம்பாதித்து தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கடைசியாக உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவளுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் மோசேயும் யோசுவாவையும் அழைத்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்களெல்லாம் பலன் கொண்டு திடமனதாக இருக்க அவளை நீயும் வலியுறுத்து, இவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை கண்டிப்பாக அழைத்து கொண்டு போவாய், கொடுப்பாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்காமலும் இருன்னு சொல்கிறார். அதையும் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இதையும் 8வது வசனத்தையும் வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 14 பார்த்தோம். அதுக்கப்புறம் 8 உபாகமம் 8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். நமக்கு விரோதமாக அவர்கள் பாளையம் இறங்கினாலும் அவர்களால் ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. அவங்க 1008 ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு யோசிப்பாங்க. ஆனால் அவர்கள் தேவனுடைய பராக்கிரமத்தினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் அதை செய்ய முடியாமல் அவர்கள் அழிந்து போவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய சத்துருக்கு முன்பாக நம் தலைகளை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம் பாத்திரம் நிரம்பி வழிபடியாய் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த செப்டம்பரில் நம்முடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். சுகபல ஜீவன் நிரம்பி வழிய வேண்டும். கர்த்தருடைய கிருபை, இரக்கம், தயவு, அன்பு, மனதுருக்கம் நிரம்பி வழியணும். கர்த்தருடைய அனுக்கிரகம் நிரம்பி வழியணும். கர்த்தருடைய கண் பார்வையிலே நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு ஒரு நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை தேவன் தரும்படிக்கு தேவனுடைய சன்னிதானத்திலே நம்மை விசுவாசத்தோடு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமேன். கண்களை மூடி நாம் இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்தி உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். தகப்பனே, இதோ நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறீர், நாங்கள் சும்மா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்த வண்ணமாய் பழிக்கு பழி வாங்குவதும் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் இருக்கும் பொழுதும் நாங்கள் துதித்து உம்மை ஆர்ப்பரிக்கும் பொழுது தகப்பனே, எங்களுக்காக யுத்தம் செய்து காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்ற வசனத்தின்படி தகப்பனே, எந்த தகப்பனே ஆயுதமும் வாய்க்காமல் போகத்தக்கதா, எவ்வளோ பலத்த ஆயுதமும் தகப்பனே எங்களுக்கு விரோதமாய் ஒரு வேளை இருக்குமானால் அது வாய்க்காமல் போகத்தக்கதாய் எங்களை குற்றப்படுத்துகிற நாவுகளை நீர் குற்றப்படுத்தி நீர் தகப்பனே அவர்களை உணர செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட தகப்பனே எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, நாங்கள் முறையிடாதபடிக்கு தகப்பனே, முறுமுறுக்காதபடிக்கு நாங்கள் தகப்பனே எப்பொழுதும் உண்மை துதித்து கொண்டே இருக்க உதவி செய்தலும், எல்லா சூழ்நிலைகளிலும் முழு உள்ளத்தோடு உண்மை துதிக்க உதவி செய்தலும். அப்பா தகப்பனே, இந்த நேரத்திலே கூட நாங்கள் கவனமாய் உண்மையாய் இருக்கும் பொழுது, நீதி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தகப்பனே எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர், பிழைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்ற வசனத்தின்படி தகப்பனே உம்முடைய கட்டளைகளை கைக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது தகப்பனே நீர் எங்கள் மீது பிரியமாயிருந்து நாங்களும் மீது பிரியமாயிருந்து காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது, வசனங்களை கைக்கொள்ளும் பொழுது உண்மையாகவே நாங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். இந்த மாதம் அதை அனுபவித்து சாட்சி சொல்லக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தரல வேண்டுமா கேட்கிறோம். ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும், எங்களையும் நீர் ஆசீர்வதித்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்தி வர தடைப்பட்டவர்களும் தகப்பனே ரஜா அவர்களையும் நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக எந்த காரணத்தினாலே அவர்கள் வராமல் இருக்கிறார்கள் என்று தெரியாதப்பா, உண்மையான காரணத்தோடு கூட அவர்கள் வராமல் இருப்பார்களானால்
தகப்பனே, இந்த ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கும் சமர்ப்பிக்கிறோம் அப்பா, அவர்களுக்கும் உரித்தாகுக என்று சொல்லி நாங்கள் சொல்லி உடைய நாமத்தினாலே அவர்களை வாழ்த்துக்கிறோம். எல்லாரையும் பலப்படுத்தும். தேவைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கப்பா, எல்லா தேவைகளையும் நீ சந்தித்து தகப்பனே எங்களை தாங்கி சுமந்து தப்புவித்து நடத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களோட தேவைகளை சந்தித்தரலும் அப்பா. என்னென்ன தேவைகள் இருக்கோ, சபையின் தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நிறைவான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் கொடுத்து காத்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரம்பிதாவே, ஆமென். இந்த திருப்பந்தியிலே பங்கு கொள்ள ஆயத்தமாக இருக்கிறவர்கள், நீங்கள் மறுபடியும் ஒரு முறை நம்முடைய இருதயங்களை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போம். நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி இருக்கிறது என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட மறுபடியும் நாம் சோதிக்கப்பட்டு அந்த சோதனையிலே விழும்பொழுது நாம் பாவங்கள் தெரியாமலும் தெரிந்தும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவனே, எங்களோட வாழ்க்கையிலே காணப்படுகிற துணிகரமான காரியங்களை நீர் எடுத்து போட்டரலும். மாம்ச பலவீனம் என்று சொல்லி நாங்கள் செய்கிற இந்த காரியங்கள் எங்கள் பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி போடாதபடிக்கு தகப்பனை செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் என்ற வசனத்தின்படி அப்படியாக என்னுடைய வாழ்க்கை இருக்காதபடிக்கு தகப்பனே இருக்கிற சிறு சிறு குற்றங்களையும் என்னை விட்டு நீக்கி போடும் என்று சொல்லி நாம் கேட்போம். நாம் அதற்கு ஒத்துழைப்போம். மாம்சம் மேலோங்காதபடிக்கு ஆவி, பரிசுத்த ஆவியானவர் மேலோங்கத்தக்கதாய் ஆளுகை செய்யத்தக்கதாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சுத்தமான இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தகப்பனே, என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி இருக்கிறீர். மறுபடியும் ஒரு முறையாய் கழுவி ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன், உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லுகிறார் தாவீது ராஜா. அப்படியாக நாமும் கூட அதே விதமாய் சொல்லி தகப்பனே, இந்த நேரத்தில் பரிசுத்தத்தின் மேல் நான் பரிசுத்தம் அடையத்தக்கதாய், மகிமையின் மேல் நான் மகிமை அடத்தக்கதாய் உதவி செய்தோம். உம்முடைய முகத்தை தரிசிக்க வேண்டும் அப்பா. சியோனிலே உம்மை வந்து தரிசிக்கத்தக்கதான கிருபை நீர் எனக்கு தாரும். மறுபடியும் உம்முடைய சாயலாய் நான் இருக்க வேண்டும், உம்முடைய ரூபமாய் நான் இருக்க வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபை தாரும் என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்து நமக்காய் பரிந்து பேசுகிற மத்தியஸ்தர் நமக்கு இருக்கிறார். ஆகவே அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு கூட அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே நாம் கழுவப்பட்டவர்களாய் இந்த நேரத்தில் இந்த திருப்பந்தியிலே நாம் பங்கு கொள்வோம். முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இல்லை பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள், முடிந்தவர்கள் முன்பாக வரும்படியாக கேட்கிறேன். ஒருவேளை உங்களால் வர முடியவில்லை என்றால் நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கலாம். வர முடிந்தவர்கள் எல்லாரும் முன்பாக வந்து இல்லை பங்கு கொள்ளும்படியாய் அவருடைய சரீரத்திலும் அவருடைய இரத்தத்திலும் நாம் பங்கு பெற்று மத்திய ஆகாயத்திலும் அந்த விருந்திலே நாம் பங்கு கொள்ள எங்களை தகுதியுள்ளவர்களாய் ஆக்கிக்கொள்ளத்தக்கதாக இந்த நேரத்தில் முற்றிலுமாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி இதை புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய பரிசுத்த திரு சரீரமாக இருக்கிறது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதில் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய திரு ரத்தமாக இருக்கிறது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்ட ஆண்டவராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த மாம்சமும் திரு ரத்தமுமாய் இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜீவபலியாய் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். சகோதரர்கள் முன்பாக வரும்படி அழைக்கிறேன்.
நம் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு இந்த பந்தியிலே பங்கெடுக்க கிருபை கொடுத்ததற்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. உம்முடைய ரத்தத்தை நாங்கள் நினைக்கிறோம். உம்முடைய தியாகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இடைவிடாத உம்முடைய அன்பு, எதிர்பார்க்காத எதையும் எதிர்பார்த்து நேசிக்காத அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அன்பு மாறாதது, குறையாதது. ஆகவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்புக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை எடுப்போம். தாழ்த்தி அவருடைய கட்டளை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து அவருக்கு வல்லமுள்ள சாட்சிகளாய் வாழ்வதற்கு கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ஆமென். நாம் இணைந்து நாம் சொல்லலாம். என் ஆத்மாவே என் முழு உலமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்திருக்கிற நம்முடைய உற்றார உறவினர்களோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless. ஒருவர் வாழ்த்துங்கள்.